நம்ம கார்டன் ஒர்க்கு பொதுவாகவே முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பகலில் செய்ய முடியல, சம்மர் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம நைட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வால் ஒட்டி எல்லாமே பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக காஞ்ச இலை எல்லாமே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாகவே வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து இருக்கிற மொத்த போகினிலாஸும் வந்து லைனாக வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், பெருக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து க்ளோத்ஸும் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ மல்டிப்ளாக ஒரு 2-3 ஒர்க் வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து கார்டன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 1 ஹவர் நம்ம ஒர்க் முடிஞ்சிடும். மார்னிங் வந்து வாஷிங் ஒர்க் தான். ஸோ இப்போ வந்து தரை ட்ரையாக இருக்குது. அதனால் நல்லா வந்து இந்த தொடப்பம், அதனால் இந்த குச்சி தொடப்பம் வச்சு, இந்த தென்னந்தொடப்பம் வச்சு தேய்ச்சோன்னா நமக்கு வந்து மண் எல்லாமே சுத்தமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பகலில் நம்மளால் செய்ய முடியாது, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிடுவோம். மார்னிங் வந்து என்னென்னா தண்ணியோடு நம்ம வாஷ் அவுட் பண்ணும்போது சில்லுன்னு இருக்கும். அப்போது வந்து நமக்கு வந்து வெயில் பெருசாக தெரியாதுன்றதுனால ஸோ இந்த கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ரோ வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும்போது நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கணும். அப்போ வந்து அந்த பிளான்ட்டோட நிழலில் தான் இந்த குட்டி குட்டி செடிங்கள்லாம் கொஞ்சம் வெயில் தாங்கும். இல்லைனா வந்து அந்த மண் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். 2 முறை வாட்டரிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எவ்ரி இயர் நான் எவ்ரி சம்மர் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ நாள் வந்து ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸாக நம்ம அந்த பிளான்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது. ஓகே, என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக இருக்கிற இந்த காஞ்ச இலையெல்லாம் ஸோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சேரில் உட்காந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பிரேக் எடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த எலிகாலிஸ் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைரக்ஷன் மாற்றி வைக்கலாம். இந்த பக்கம் காலையில் வந்து வெயில் அதிகமாக வராது. அதனால் கொஞ்சம் பிளேசஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மார்னிங் வியூ பார்க்கலாம்.